தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அருவிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதி தூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப் படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 56வது இறைவார்த்தை. மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: ஆண்டவர் இயேசு மெய்யாகவே இந்த திவ்ய நற்கருணையிலே பிரசன்னமாய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை பல புனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களிலே வெளிப்படுத்தினார்கள். இந்த திவ்ய அப்பம் என்பது தமது கம்பீர மகத்துவத்தால் பரலோகத்தை நிரப்புகிறவராகிய மாபெரும் நித்திய சர்வ வல்லவரான இயேசுவை தவிர வேறு ஒன்றுமில்லை. இதை ஏன் நாம் உணர்வதில்லை? க்ளூனியின் புனித ஓட்டோ, உலகத்தின் மகிழ்ச்சி திவ்ய பலிப்பூசையிலிருந்தே புறப்பட்டு வருகிறது என்பார். ஜெருசலேமின் திமோத்தேயு, திருப்பலி என்பது இல்லாமல் இருந்திருந்தால் மனிதருடைய பாவங்களின் காரணமாக உலகம் மிக நீண்ட காலத்திற்கு முன்பே அழிக்கப்பட்டிருக்கும் என்று அதனுடைய இரக்கத்தன்மையை வெளிப்படுத்துகிறார். திருப்பலியின் அளவுக்கு கடவுளின் கடுஞ்சினத்தை சாந்தப்படுத்துவதும் இவ்வளவு அதிகமான தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருவதுமான காரியம் வேறு ஒன்றுமில்லை. புனித லாரன்ஸ் யுஸ்தியூனியன் அவருடைய கூற்றுப்படி, திருப்பலியிலிருந்து நாம் பெறும் ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விளக்கி கூற எந்த மனித நாவாலும் இயலாது. பாவியான மனிதன் பாவ மன்னிப்பு பெறுகிறான். நல்ல மனிதன் அதிக பரிசுத்தத்தனம் அடைகிறான். நம் குற்றங்கள் திருத்தப்படுகின்றன. நம்மிடமுள்ள தலையான பாவங்கள் திருப்பலி காண்பதன் மூலம் வேறறுக்கப்படுகின்றன. போர்னியூஸ் என்கிற புனிதர் சொல்வார், மிக நீண்டவையும் மிகுந்த வேதனை தருபவையுமான திரு யாத்திரைகளின் மூலம் நாம் சாதிப்பதை விட அதிகமாக இறை விருப்பத்தை தேவ இஷ்டப்பிரசாத அந்தஸ்தில் நாம் பங்கு பெறும் ஒரே ஒரு திருப்பலியின் மூலம் நாம் கடவுளுக்கு அதிக மகிழ்ச்சி தர முடியும். நமக்கும் அதிக நன்மைகளையும் உபகாரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுவார். மார்ஷாந்த் என்கிற புனிதர் சொல்வார், சகல புனிதர்களுடையவர்களையும் அனைத்து தவ முயற்சிகளையும் எல்லா ஜபங்களையும் எல்லா நற்செயல்களையும் நாம் பரிசுத்த தமத்திருத்துவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் 12 அப்போஸ்தலர்களுடையவும் கோடிக்கணக்கான வேத சாட்சிகளுடைய இரத்த தாரைகள் முழுவதையும் நாம் ஒப்பு கொடுத்தாலும் அவையெல்லாம் ஒரே ஒரு திருப்பலியை விட குறைந்த மகிமையும் மகிழ்ச்சியுமே தந்தையாம் கடவுளுக்கு தரும். ஏனெனில் திருப்பலி உண்மையாகவே கல்வாரி பலியாக இருக்கிறது. திருப்பலியில் இயேசு கிறிஸ்து நாதர் தமது திருப்பாடுகள் மற்றும் திருமணம் ஆகியவற்றின் சகல வேதனைகளையும் நிந்தை அவமானங்களையும்
அளவற்ற பேறுபலன்களையும் தம் நித்திய தந்தைக்கு பலியாக ஒப்பு கொடுக்கிறார். திருப்பலி நமக்கு மிக மிக பெரிய ஞான சரீர வரப்பிரசாதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைத்தனங்களையும் நமக்கு பெற்றுத் தருகிறது. வேறு எந்த வழியிலும் நாம் பெற்றுக்கொள்ளவே இயலாத வரப்பிரசாதங்கள் இவை. அது நம்மை எண்ணற்ற ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றி நம்மை அச்சுறுத்துகிற தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ஆகவே இத்தகைய சக்தி வாய்ந்த திருப்பலியில் நாம் அனுதினமும் பங்கேற்க, அவருடைய திருவுடலை ரசித்து ருசித்து அவருடைய அன்பை ரசிக்க இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்கள் அடைக்கலமும் மீட்புமாயிருக்கும் எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து வரும் அனைத்து அற்புத அடையாளங்களுக்காக, அருஞ்செயல்களுக்காக, வியத்தகு செயல்பாடுகளுக்காக, வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் நீர் நடத்தி வந்த பாதைகள் அனைத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, உமது விலை மதிப்பில்லாத உமது பிரசன்னத்தினால் எங்களை இந்த நாளிலே வழிநடத்தப் போவதற்காக நன்றி கூறுகிறோம். உம்மை புகலிடமாக மறைவிடமாக கொண்டவர்கள் நற்பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் 91 வாசிப்பதைப் போல உம்மிடத்தில் எம் மறைவிடங்களை கண்டுகொள்ள எமக்கு அருள் தாரும். தாய்க்கோழி தன் குஞ்சுகளை பருந்துகளிடமிருந்து காப்பாற்ற தன்னுடைய சிறக்கைகளுக்கு அடியில் அதனை வைத்து பாதுகாப்பது போல இந்த உலகத்திலே சுற்றித் திரியும் சாத்தானின் சோதனைகளிலிருந்தும் தாக்குதல்களிலிருந்தும் எங்களை தற்காத்து கொள்ள உமது சிறகுகளின் நிழலில் தஞ்சமடைய எங்கள் உள்ளங்களை தூண்டியருள்வீராக. உம்மோடு நாங்கள் கொள்ளும் அன்றாட உறவே எம் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் எங்கள் குடும்பங்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்பதை உணர்ந்து உம்மோடு எப்போதும் ஒன்றித்திருக்க அருள் புரியும். உம்மோடு இணைய தடையாக இருக்கும் என் சிந்தனைகள், உடல் உணர்வுகள், நோய்கள், மனவேதனைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், செயல்பாடுகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன். உம்மோடு கொள்ளும் உறவில் நாளும் வளர, என் ஆத்துமாவின் பலத்தை அதிகரிக்க, உமது பிரசன்னத்தை இடையராது விரும்பி அடைய என் இருதயத்தை தயார் செய்வீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.